இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் தொலைக்காட்சியில பல சீரியல்கள் ஒளிபரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பாக்யலட்சுமி சீரியல் முன்னணி மற்றும் அதிக பார்வையாளர்கள் கொண்ட சீரியல். நடிகர்களோட இயல்பான நடிப்பு இதன் வெற்றிக்கான முதல் காரணம். இந்த பட்டியல்ல பாக்யலட்சுமி சீரியல் நடிகர் மற்றும் நடிகைகளோட சம்பள விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சுசித்ரா பாக்யலட்சுமி கதாபாத்திரத்துல அழகான, பொறுப்பான மற்றும் தன்னோட இயல்பான நடிப்போட அசத்திட்டு வராங்க சுசித்ரா. குடும்ப தலைவியாகவும் சரி, பிஸ்னஸ்லயும் சரி தன்னோட அசாத்திய நடிப்பால எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த பாக்யவதி. பாக்யலட்சுமி சீரியலை தொடர்ந்து இப்போ சிந்து பைரவி அப்படின்ற கன்னட சீரியல்லையும் நடிச்சிட்டு வராங்க. சன் நெட்வொர்க்கோட கன்னட சேனலான உதயா டிவியில தான் அந்த சீரியல் விரைவில் வரப்போகுது. தமிழ், கன்னட சீரியல்களை நடிச்சிட்டு வர சுசித்ரா ஒரு நாளைக்கு 15,000 சம்பளம் வாங்குறாங்க. இந்த சம்பளம் அவங்களோட முக்கியத்துவத்தையும் பிரபலத்தையும் உணர்த்துது. சதீஷ் காத்துவாக்குல 2 காதல் செய்யற கோபிக்கு தான் இந்த லிஸ்ட்ல 2வது இடம். பாக்யலட்சுமி சீரியல்ல பாக்யா மற்றும் ராதிகா கிட்ட சிக்கி தவிக்கிற கோபிக்கு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. விட்டு கொடுத்து வாழ்ற தன்னோட ரீல் மனைவி பாக்யலட்சுமிக்கு அடுத்தபடியா அதிக சம்பளம் இவர் வாங்குறாரு. அதாவது பாக்யலட்சுமி சீரியல்ல ஒரு நாளைக்கு 12,000 சம்பளமா வாங்குறாரு. அவரோட அனுபவமும் திறமையும் அவரை சீரியலோட முக்கியமான நடிகரா மாத்தி இருக்கு. ரேஷ்மா பாக்யலட்சுமி சீரியல்ல ராதிகா கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சீரியலுக்கு நடுவுல சேர்ந்த போதிலும் விரைவில் பிரபலமாகிட்டாங்க. தொடக்கத்துல அவங்க அதிகமான எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தாங்க. ஆனா காலப்போக்குல அவங்களோட கதாபாத்திரம் நல்லா வளர்ந்திருந்தது, நல்ல விமர்சனங்களை பெற்றிருந்தது. இப்போ அவங்க சீரியலோட முக்கிய கதாபாத்திரமா மாறி இருக்காங்க. தற்பொழுது அவங்க ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம் வாங்கிட்டு வராங்க. நேஹா பாக்யலட்சுமி சீரியல்ல கோபியோட மகளா இனியா கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க. கேரளாவை சார்ந்த இவங்க ஆரம்பத்துல பள்ளி மாணவியா சீரியல்ல நடிச்சிட்டு வந்த நிலையில தற்பொழுது கல்லூரி பெண்ணா நடிச்சிட்டு வராங்க. சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு வர இவங்க நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டிருக்கு. இனியா மற்றும் எழில் கதாபாத்திரங்கள்ல இவங்க அண்ணன் தங்கை உறவோட பிரதிபலிப்பு மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. இவங்க ஒரு நாளைக்கு 8,000 சம்பளம் வாங்குறாங்க. திவ்யா கணேஷ் பாக்யலட்சுமி சீரியல்ல திவ்யா கணேஷ் ஜெனி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. அவங்களோட நடிப்பு பார்வையாளர்களால ரொம்பவே விரும்பப்பட்டுட்டு வருது. திவ்யா கணேஷோட இயல்பான நடிப்பு பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அவங்க இந்த சீரியல்ல நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்க. தற்பொழுது அவங்க ஒரு நாளைக்கு 7,000 சம்பளம் வாங்கிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.